ஹரே ராம 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 ஹர ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே. அனைவருக்கும் இன்றைக்கு பகவத்கீதையின் பதம் 20 பொருளை இப்போது நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பொதுவாக இந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வது என்பது மிக நுட்பமான அறிவை கொண்டு மட்டுமே நம்மால் புரிந்து கொள்ள இயலுமே தவிர, சாதாரணமாக நம்மால் அப்படியே புத்தகத்தை படித்து பகவத்கீதையை உணர்ந்து கொள்ள முடியுமா, பகவான் நமக்கு கூறிய அறிவுரைகளை உணர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இயலாது. ஆம், நம்முடைய ஆன்ம நிலையானது எப்போது பகவான் மீது அன்பு கொள்கின்றதோ, அவர் கூறிய வழிகாட்டுதலின்படி நடக்கின்றதோ, அப்போதுதான் நம்மால் அவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அதை கூறவும் முடியும். உண்மைதானே? அவ்வகையில் என்னால் நான் உணர்ந்து கொண்டவற்றை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பகவானின் கிருபையால். ஆம், அவர் என்ன சொல்கிறார் என்பதை நுணுக்கமாக உட்கார்ந்து நாம் சிந்திக்கும் போது அப்போதுதான் அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பதம் 20 கூறிய கருத்து என்று எடுத்துக்கொண்டால், அவர் ஆத்ம நிலையை பற்றி கூறுகிறார். ஆத்ம நிலை, பரமாத்ம நிலை, 2 நிலைகள் இருக்கின்றது என்று சொல்கிறார். அனைவருக்குமே தெரிந்ததுதான். அது என்ன ஆத்மா என்று கூறினால், நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் என்று நாம் அறிவோம். அவ்வகையில் இந்த உடலை விட்டு உயிர் நீங்கினால் அது இறப்பு நிலையை நோக்கி செல்கின்றதா, அல்லது மீண்டும் பிறப்பு நிலையை நோக்கி செல்கின்றதா, அல்லது பகவானிடம் செல்கின்றதா? இவ்வாறெல்லாம் பல கருத்துக்கள் தோன்றினாலும் முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மா என்பது முதலில் சாதாரண ஒரு உயிர் என்பதை நாம் எண்ணக்கூடாது. அது பகவானின் ஒரு அணுத்துளி என்பதை நாம் உணர வேண்டும். ஆம், அவருடைய அணுத்துளியை இங்கே உலகிற்கு அனுப்பி அதை மீண்டும் நன்றாக ஒளிபெறச் செய்து அதன் பிறகு தன் வசத்திற்கு அழைக்கின்றார். ஆனால் நாம் அனைவரும் அந்த அணுத்துளியை, அந்த அணுத்துளி என்று சொல்லும்போது அணுத்துகள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அணுத்துகளானது மிக வெளிச்சத்தை தரக்கூடியதாக மாற்றம் பெற வேண்டும் என்று கூறினால் எவ்வகையில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? நம்முடைய செயல்களினால் மட்டும்தான். நிச்சயமாக நம்முடைய செயல்கள் எவ்வாறு நல்ல ஒரு எண்ணங்களை நோக்கி செல்கின்றதோ, நல்ல அன்பு நிலையை நோக்கி செல்கின்றதோ, எப்போது நம்முடைய சிந்தனையானது தர்மத்தை நோக்கி செல்கின்றதோ, நேர்மையை கடைபிடிக்கின்றோமோ, ஒழுக்கத்தை கடைபிடிக்கின்றோமோ, இவ்வாறு சொல்லிக்கொண்டே செல்லலாம் இல்லையா பகவானின் அறிவுரையை? அவ்வாறு பகவத்கீதையில் அவர் கூறிய அறிவுரையை நாம் எவ்வளவுதான் கேட்டுக்கொண்டே இருந்தாலும், அதை நாம் படித்தாலும் வாழ்வில் பின்பற்றுகிறோமா என்பதை ஒவ்வொரு செயலிலும் நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் சிந்தித்து சிந்தித்து நம் செயல்களின் மூலமாக எந்தளவிற்கு அதை பறைசாற்றுகின்றோமோ, அப்போதுதான் நம்முடைய ஆன்மாவானது நல்ல ஒளியாக, பிரகாசமான ஒளியாக மாற்றம் பெறுமாம். ஆம், அந்த மாற்றம் பெறுகின்ற அந்த ஆன்மாவானது சாதாரண ஆன்மாவாக இல்லாமல் பரமாத்மா, அதாவது நம்முடைய ஆத்மா பரமாத்மாவினுடைய ஆத்மாவோடு இணைவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. இமயமலைக்கும் மேலானது என்று சொல்லலாம் அல்லவா? ஒரு இமயமலையை நம்மால் தொட முடியுமா, சிகரத்தை அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும் நம்முடைய செயல்களால் என்று பகவான் அழகாக கூறுகின்றார். அப்போது பரமாத்மாவிடம் செல்வது என்பது சாதாரண ஒன்றல்ல. இந்த உலகை அவர் என்ன எண்ணுகிறாரோ அதை நாம் அவருடைய ஒளியிலிருந்து நாம் வந்திருக்கிறோம். அப்போது அந்த ஒளியை இந்த உலகிற்கு நாம் எந்த வகையில், இறைவன் நேரடியாக யாருக்கும் எதுவும் செய்வதில்லை, மனிதர்கள் மூலமாகவோ யார் மூலமாகவோ செய்வார் என்பது நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம் அல்லவா? அது எப்படி என்றால், அந்த யாரோ என்று கருதுவது மற்றவர்களை அல்ல, நம்மையே நாம் கருத வேண்டும்.
நாம் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு நல்ல ஆன்மாவாக இருக்கின்றோம், இந்த உலகிற்கு நாம் என்ன செய்கின்றோம், நாம் ஒழுக்கமாக இருக்கின்றோமா, நாம் மற்றவர்களை நேசிக்கின்றோமா, எப்போதும் பகவான் மீது அன்பு கொள்கின்றோமா, அவர் கூறிய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கின்றோமா, அதை செயல்களில் செய்கின்றோமா என்றெல்லாம் நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அவ்வாறு செயலாற்றினால்தான் நம்முடைய ஆத்மாவானது பரமாத்மாவுடன் இணைந்து அது மிக பிரம்மாண்டமான ஒரு பரமாத்ம நிலையை, ஒரு அழகான ஜோதியாக இந்த உலகையே சேரும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. ஆம், பகவான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய ஆத்ம தூய்மையான நிலையை மட்டும்தான். எனவே எப்போதும் நம் பகவானை எந்தளவிற்கு நேசிக்கின்றோம் என்பது நம்முடைய ஆத்மாவை நாம் அழகாக வைத்துக் கொள்வதில் மட்டும்தான் இருக்கின்றது. சரி, மீண்டும் அடுத்த பதத்தை நாளை பார்ப்போம்.